ஃபன்ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சிஎஸ்கேவோட ரிட்டைன்டு பிளேயர் லிஸ்ட் யாராக இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 நாளாக நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்ஷன் ரூல்ஸை ரிலீஸ் பண்ண பிறகு இப்போ எல்லாருமே வந்து யார் பிளேயர், அந்த பிளேயர் யார், எத்தனை பேர் ரிட்டைன் பண்ணுவாங்க, எப்படி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்ஷன் ரூல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருந்தோம், 3 பேர் தான் தரப்போகிறாங்களா, 4 பேர் தான் தரப்போகிறான்னு கேட்டுட்டு இருந்தோம். ஸோ மேக்ஸிமம் வந்து 5 இல்லை 6 அப்படின்னு சொன்னோன்னா வேறு லெவலில் எல்லோரும் குஷி ஆகிட்டாங்க. சரி, ஓகே, ஒரு டீமில் அந்த கோர் அப்படியே தான் இருக்க போகுது நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னன்னா எல்லா டீம்ஸுமே வந்து அண்டர் பில்ட் அடிச்சிட்டாங்க தான் உண்மை. மேக்ஸிமம் எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா 3 பேர் மட்டும் தான் ரிட்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் இப்போ இருக்கிற நிலவரம். ஸோ 4வது 5வது ரிட்டைன் பண்ண முடியாத நிலமையில தான் டீம்ஸ் இருக்காங்க. அதுக்கு ரீசன் நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். 18 கோடி அண்டு 14 கோடி. எப்படிப்பா இதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியல. நம்மளாம் ரிட்டைன் பிளேயர் கேட்டோம், அவங்களும் கொடுத்துட்டாங்க, ஆனால் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஸோ அதுதான் வந்து பிஎஸ்சி வந்து சைலண்ட்டாக ஆப் வச்சிருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பஞ்சாப் மாதிரியான டீம்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப எதிர்த்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. என்னங்க நீங்கள் வாட்டு 5 6ன்னு போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் தெரியுது, ஓகே, யாருமே 3 பிளேயர்ஸ் மேலே தாண்ட மாட்டாங்க அப்படின்றது. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு சாதகமாக தான் இருக்கும், கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களுக்காக தான் இந்த ரூல்ஸே கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி வந்து பர்சன்டேஜ் கணக்கு சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் அவங்க வந்து பர்சன்டேஜ் கணக்கே கிடையாது, இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து ஆர்டர் போட்டாங்க. எப்படி பார்த்தாலும் மும்பை இந்தியன்ஸுக்கு இது சாதகமாக தான் இருக்கும். ஆனால் மும்பை இந்தியன்ஸு திருப்பியும் ஆக்ஷனுக்கு வரும்போது மினிமம் அமௌண்ட்டில் தான் வருவாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் பெரிய பிளேயராக பார்ப்பாங்க, முக்கால்வாசி அமௌண்ட் வந்து அவருக்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ டீமுக்கு தேவையான அந்த 11 பிளேயர் யார், அவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த 11 பிளேயர் மட்டும் தான் ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு வாங்கி டீமை ரெடி பண்ணுறது தான் எப்போ மும்பை சைடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் அது எல்லாரோட பேச்சாகவே இருக்குது. ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் அந்த அன்கேப்டு பிளேயரில் நம்ம தோனி கண்டிப்பாக இருப்பார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ தோனிக்காக தான் ரூல்ஸ் கொண்டு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேக்கு அது பெனிஃபிட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தோனியை தவிர்த்து இன்னும் நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்கன்றதா உண்மை. ஸோ தோனிக்கு அடுத்தபடியாக நம்ம மோகித் சர்மா கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாடு பிளேயர் விஜய் சங்கர், ஸோ அதுக்கப்புறம் வந்து பியூஷ் சாவ்லா, ஸோ அண்டு சந்தீப் சர்மா. ஸோ இந்த 4 பிளேயர் தான் வந்து மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4 பிளேயர் தாண்டி இன்னும் நிறையா பிளேயர் இருக்காங்க தான் உண்மை. ஸோ மிஸ்ரா அண்ட் இன்னும் நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அன்கேப்டில் வந்து அவங்க உண்மையிலே ஃபிட் ஆகுங்க தான் கண்டிப்பாக சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி ரியலாகவே அன்கேப்டு பிளேயராக இருக்க நிறையா பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு டீம்ஸ்லேயும் இருக்காங்க. ஸோ அந்த டீம்ஸுக்கு இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த ரீடைன்டு பிளேயர் லிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த அன்கேப்டு பிளேயரில் 2 பேர் கண்டிப்பாக நம்ம ஃபில்அப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த 2 பிளேயரில் நம்பர் 1 தோனிக்கு தான். ஸோ அது வந்து மாற்று கருத்தே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதற்கு அடுத்தபடியாக எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து சமீர் ரிஸ்விக்கு அந்த 2வது கேப்டு பிளேயராக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சமீர் ரிஸ்வி லாஸ்ட் ஆக்ஷனில் வந்து நம்ம 8.40 கோடிக்கு எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆக்ஷனில் 4 கோடின்ற போது கண்டிப்பாக அது பெனிஃபிட் தான். ஆனால் அவருக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும். இருந்தாலும் ஆல் இன் ஃபேர் இன் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதையும் தாண்டி ஒவ்வொரு மேட்சுக்கு விளையாடும்போது அதுக்கு வேறு 7.5 வந்து பிளேயர்ஸ் தராங்க. உண்மையிலே இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இப்போ இருக்க பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சியை தரும் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ புத்துணர்ச்சின்றது நீங்கள் கேட்கலாம், என்னப்பா காசு கொடுக்கலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுன்ட்டு சாதாரண விஷயமே கிடையாது. அதற்கு அவங்க எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதற்காக தான் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்டாக இந்த மாதிரி வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தான் உண்மை. ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம் ஆக்ஷன் ரூல்ஸ் என்னென்ன விஷயம் வந்திருக்கு அப்படின்னு. அதில் வந்து 2 பாயிண்ட் வந்து சொல்லன்றதா உண்மை. அது இப்போ தான் கிளியர் கட்டாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிநாட்டு பிளேயர்ஸ்லாம் இப்போ வந்து ஆக்ஷனில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மெகா ஆக்ஷன் கலந்துக்க முடியல, ஸோ இன்ஜுரி, ஸோ அவங்க போர்டுக்கிட்ட வந்து ப்ராப்பராக வந்து பேப்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து மினி ஆக்ஷன் வரும்போது, இப்போ மெகா ஆக்ஷன் வரல மினி ஆக்ஷன் வராங்க, இல்லை மெகா ஆக்ஷன் வந்து வராங்க மினி ஆக்ஷனுக்கு வராங்க அப்படின்னா, ஸோ பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, திருப்பி ஆக்ஷனுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செக் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் மேக்ஸிமம் பெட் என்னவோ அந்த அமௌண்ட் தான் அவங்களுக்கு போகும். இப்போ ஒரு இந்தியன் பிளேயர், இப்போ நம்ம இஷான் கிஷான் வந்து நம்ம சிஎஸ்கேக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ 20 கோடிக்கு வந்து பெட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு பேட் கமெண்ட்ஸ் வந்து இன்னொரு டீம் எடுக்கிறாங்க, அவர் வந்து 24 கோடி எடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட் கமெண்ட்ஸ்க்கு இந்த 20 கோடி தான் போகும். மிச்சம் 4 கோடி வந்து ஆட்டோமேட்டிக்காக பிசிசிஐ போயிடும். ஸோ இதுதான் வந்து அவங்க வச்சிருக்க செக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து வெளிநாட்டு பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க தான் உண்மை. ஸோ நாங்கள் எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸ், நாங்கள் வேறு கிடையாது, எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக தான் இருக்கோம், நீங்கள் தான் எங்களை பிரித்து பார்க்குறீன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வேறு மாற்று கருத்தே இல்லை. பிசிஐ வந்து அவங்க எடுத்த முடிவில் தெளிவாக இருக்காங்க தான் உண்மை. ஸோ அதற்கடுத்தபடி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் ஐபிஎல் விளையாடும்போது ஒரு பிளேயர் வந்து காயமடைஞ்சிட்டாங்க, அவங்களால வந்து திருப்பி அந்த சீசன் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னா அவர் பதில் வேறு ஒரு பிளேயர் எடுக்கலாம். அது வந்து 7 மேட்சுக்குள்ளே நடந்தால் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 7 மேட்சுக்கு அப்புறம் வந்து காயமடைஞ்சார்னா
ஸோ அவங்க டீமில் இருக்கிற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர வெளியே வந்து ஒரு பிளேயர் வந்து வாங்க முடியாமல் நிலமை தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த 7 மேட்ச்லேருந்து 12 மேட்சாக மாற்றிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு லீக் இன்னும் 14 மேட்ச் இருக்கும். ஸோ 12 மேட்ச் வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்குன்றது ஃப்ரான்ச்சைஸில் அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் ஹாப்பியானாச்சுன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம டீம்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு டெட் எண்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரிட்டைன்டு பிளேயர் லிஸ்ட் வந்து கொடுக்குற டெட் எண்டு அக்டோபர் 31 ஈவினிங் 5 PM வந்து கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு முன்னாடி எப்படி பார்த்தாலும் எந்தெந்த டீம்ஸ் எந்தெந்த பிளேயர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே டீட்டெயில் நமக்கு வந்துடும். ஸோ அதற்கடுத்தபடியாக அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர் 30 நம்ம இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் வேறு எங்கேயாவது வந்து ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் நடக்க போகுது. ஸோ அந்த ஆக்ஷன் லைவுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தான் உண்மை. ஸோ ஆக்ஷன் இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயம் நடக்க போகுது. ஸோ ஆர்டிஎம் கார்டு வந்து முதல் யூஸ் பண்ணும்போது வேறு வழியே இல்லை. ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அமௌண்ட்டு ஹை பிட்டு போயிருக்கணும் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்து இன்னொரு சான்ஸ் வந்து எல்லா டீம்ஸுமே கொடுக்கப்படும். ஸோ ஆக்ஷனில் கேட்டவங்களும் சரி மற்றவங்களும் சரி கேட்கலான்றதா உண்மை. ஸோ அப்போ வந்து யார் ஹை பிட் அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆர்டிஎம் திருப்பி யூஸ் பண்ணலாமா வேண்டாமா இன்னொரு வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ இது வந்து பிளேயர்ஸ் மத்தியில் வந்து அவங்களோட வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் விடுப்பா ஃபஸ்ட்டு ரிட்டைன்டு பிளேயர் லிஸ்ட் யாருன்றது ஃபஸ்ட்டு சொல்லுன்னு கேட்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம அன்கேப்டு பிளேயர் 2 பார்த்தாச்சு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக மெயினாக வந்து அந்த 3 பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ருத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வழி இல்லை. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பத்ரிநாவை சொல்லி தான் ஆகணும். என்னப்பா எடுத்தோன்னு பத்ரிநாவை போயிட்டா 2வது பிளேஸ் பத்ரிநாவை கிடையாது நீ கேட்பீங்க. ஸோ அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 2வது பிளேஸ் வந்து ஜட்டுக்கு போதா இல்லை சிவந்த் பேக்கு போதா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் எல்லார் மத்தியிலும் பேசப்பட்டு இருக்கு. சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஜடேஜா வந்து இருந்து இருக்காருப்பா. ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து அவங்க டீம் மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிளேயர்ஸு அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ ரேனா விஷயமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஜடேஜா அண்ட் துபை இவங்க 2 பேருமே ஆக்ஷனில் விட்டோன்னா யார் அதிக வேல்யூ போவாங்க அப்படின்றதான் மெயினாக பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரில் எனக்கு வந்து கெஸ்ஸிங் இல்லைன்னு தான் சொல்லுவேன். சுத்தமாக அதை பற்றி ஐடியாவே இல்லைன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஜடேஜா வெளியே போனார்னா கண்டிப்பாக குஜராத்லாம் வந்து ஒரு 20 கோடி மினிமம் 20 கோடியில் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சிஎஸ்கே என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஜடேஜா ஆர் சிவம் துபே இந்த 2 பிளேயரில் யார் வந்து ரீட்டைன் பண்ண நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறோம் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக கொடுக்காத நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அடுத்து ஒவ்வொரு டீம்ஸுமே எந்தெந்த பிளேயர் ரீட்டைன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்றது தனித்தனியாக வீடியோ போட போகிறேன். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சு அடுத்த ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுபடுறது சண்முகம்.